வணக்கம். ஆஸ்க் லாபம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் அண்ட் கேள்விகள் இருக்கும். விகடன் லாபம் கிட்ட வரவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா, சார் 10,000 ரூபாய் என்னால் எஸ்ஐபி போட முடியும், எனக்கு ஒரு நல்ல ஸ்கீம்ஸாக நீங்கள் சஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. சில பேருக்கு இன்னும் என்னன்னா, சார் எனக்கு எஸ்ஐபினால என்னன்னே தெரியாது, நான் இது வரைக்கும் ஒரு கோல்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் இது வரைக்கும் லேண்டில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அடிப்படைகள் பற்றி எனக்கு எடுத்து சொல்ல முடியுமா, எஸ்டிபின்றாங்க அப்படின்னா என்ன, எனக்கு லார்ஜ் கேப் ஃபண்ட் மிட் கேப் ஃபண்ட் என்னென்னமோ சொல்கிறாங்க சார், இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு இந்த மாதிரியான உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவான நிகழ்ச்சி தான் ஆஸ்க் லாபம். உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமான என்ன பர்சனல் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுன்ட்டு தயாராக இருக்கீங்க, அந்த அமௌண்ட், அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கீங்க, இந்த சுய விவரங்களை எல்லாம் ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி அது கூட சேர்த்து உங்களுடைய கேள்விகளையும் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா விகடன் லாபம் டீமும் சரி, அது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டையும் கலந்து பேசி அதற்கான பதில்களை உங்களுக்கு இந்த ஆஸ்க் லாபம் நிகழ்ச்சி மூலமாக நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். இந்த கேள்விகளை நீங்கள் 9600296001 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் அனுப்பிச்சு வைங்க. அதே மாதிரி இன்னொரு கூகுள் ஃபார்ம்ஸை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் ஃபில் பண்ணி எங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் சுரேஷ் பார்த்தசாரதி சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, இன்ட்ரோவே தேவையில்லை. நாணய விகடனுக்கும் சரி, ஹிந்து பிஸ்னஸ் லைன் மாதிரியான நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் சரி நிறைய கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்காரு. இஸ் அ சர்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட். சுரேஷ் பார்த்தசாரதி சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கேன். ஸோ சார் எப்படி போயிட்டுருக்கு? இல்லை, மார்க்கெட் அப் அண்ட் டவுன் எப்பயும் ஓடிட்டு இருக்கும். வாரெலாம் வந்தோடனே கொஞ்சம் இறங்குற மாதிரி இருந்து இப்போ திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வருது. ஸோ நெக்ஸ்ட்டு 3 to 6 months இப்படி தான் சுச்சுவேஷன் இருக்கும். எக்ஸாக்ட்லி. பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னாலே நம்மக்கிட்ட வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, கோல் ஓரியன்டான விஷயங்களுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த ஆப்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமாட்டி திடீர்னு ஒரு 500 ரூபா போடுறாங்க, 1000 ரூபா போடுறாங்க. வசதி உள்ளவங்க 50,000 ரூபா 1 லட்ச ரூபா கூட எஸ்ஐபி போடுறாங்க. பட் கோல் ஓரியன்டாக தான் போடுறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது. வை கோல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், அந்த கோல்ஸுக்கு உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோல் ஓரியன்ட் அப்ரோச் 2007 நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 2007 நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கோல் ஓரியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பெட்டர்னு. எங்களோட அனுபவத்தில் இந்த லாஸ்ட் ஒரு 15 years எங்களோட அனுபவத்தில் பார்த்துருக்கோம். கோல் ஓரியன்டாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுறாங்க. கோல் ஓரியன்டாக இல்லாதவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் போய்ட்டு எப்படி என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ குட்டியாக பணம் சேர்த்துனே வருவேன். திடீர்னு ஒரு 75,000 ரூபாய் எனக்கு சேர்ந்துருக்கோம் எக்ஸாம்பிளுக்கு. எனக்கு பார்த்தா திடீர்னு ஒரு iPhone 17 ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம். நான் ரொம்ப டெம்ப்டட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு என் ஃபோன் பார்த்தா அந்த நேரம் பார்த்து சரியாக ஒர்க் பண்ணாமல் ரிப்பேர் ஆகிடும். சரி பார்த்துக்கலாம், அந்த 75,000 எடுத்து மேலே கொஞ்சம் லோன் எடுத்து ஃபோனை வாங்கிடலான்னு வாங்கிடுவாங்க. அப்போ அந்த இலக்குகள் அடி வாங்கிடும். இப்போ இதுக்கே ரிவர்ஸில் வைக்கிறோம். எனக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருந்து, ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு. எனக்கு என்னோட குழந்தை ஒன்று பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் 1-2 years. அப்போ அந்த குழந்தைய படிக்கிறதுக்கு நான் அனுப்பணும். இப்போ அந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கே நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நல்ல ஸ்கூலுன்ற பேர் யூஸ் பண்ணாலே 2 லட்ச ரூபாய் மினிமம் தேவை. அப்போ அந்த 2 லட்ச ரூபா நான் சேர்க்கணும். அப்போ மாதம் நான் ஒரு 3000-5000 ரூபாய் சேர்த்துன்னு வந்தேன்னா ஒரு 3-4 வருஷத்தில் என்கிட்ட 2 லட்சம் இருக்கும். அப்போ நான் அது மாதிரி அந்த குழந்தையோட படிப்புக்காக நான் சேர்க்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ iPhone 17 iPhone 20 வந்தால் கூட உங்கள் மைண்ட் என்ன இருக்கும்? குழந்தையோட படிப்புக்கு சேர்க்குறேன், இதுலேருந்து எடுக்க முடியாது. அப்போது இலக்குகள் அடிப்படையில் இருந்தால் என்ன பண்ணோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இலக்குகள் அடிப்படையில் முதலீடு பண்ணுறது எப்பயுமே பெஸ்ட்டான விஷயங்கள். கிரேட். இன்னைக்கு நம்மள்கிட்ட நிறையா டவுட்ஸ் அதோட மக்கள் வந்திருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஆடியோ இப்போ நம்ம கேட்டுடலாம். சரி. ஹலோ சார், வணக்கம். மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் லாபம் குழுவினருக்கு அண்ட் விகடன் குழுவினருக்கும். என்னுடைய பேர் இளம்பிறை. நான் டிசிஎஸ்ல வேலை பார்க்குறேன் சார். நான் தியாகதுர்கம் சொல்லிட்டு இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன். நான் இப்போது எஸ்ஐபி மூலமாக 15,000 நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன் சார். ஒவ்வொரு மாதமும் 15,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றேன். ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இந்த 60 வயசில் 2 கோடி ரூபாய் வரைக்கும் என்னுடைய முதலீடு கார்பஸ் ஃபண்ட் வர்றதுக்கு நான் எந்த மாதிரியான முதலீடுகளை நான் இப்போ பண்ணணும், அதுதான் சார் என்னுடைய கேள்வி. அண்ட் 60 years அவர் ஒரு 2 crore கார்பஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் என்ன சார் சஜஸ்ட் பண்ணுவீங்க அவருக்கு? இல்லை பார்க்கலாம். அப்போ நம்ம ஒரு 15,000 rupees தான் அவரால் இன்வெஸ்ட் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரால் 2 crore ரீச் பண்ண முடியாது. ஏன்னா அவரால் 1 crore தான் ரீச் பண்ண முடியும். இப்போ நம்ம 12% ரிட்டர்ன், ஆவரேஜ் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். 12% ரிட்டர்ன் நம்ம ஓவர் 17 years பீரியட் நம்ம பண்ணுறோம்.
அப்படின்னா அவரால் 1 crore தான் ரீச் பண்ண முடியும், அவரால் பண்ண முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணணும்னா இப்போ அவர்கிட்ட மாதம் 15,000 rupees தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கே இப்போ மாதம் 20,000 rupees ஆர் 25,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டெப் அப் பண்ண முடியாதுனால அப்படின்னா நம்ம அவரை ஸ்டெப் அப் பண்ண வைக்கலாம். ஸ்டெப் அப்னா என்னன்னா, இந்த வருஷம் நான் சேர்க்குறேன், அதில் ஒரு 10% நெக்ஸ்ட் இயர் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி அவர் ஆட் பண்ணினே வந்தாருன்னா பாஸ். இப்போ அவர் 25,000 ஸ்டெப் அப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 25,000, அடுத்த வருஷம் 25,700 இந்த மாதிரி ஆனுவலாக ஸ்டெப் அப் பண்ணலாம். அவர் பண்ணிகிட்டே வந்தார்னா அவர் ஆக்சுவல் கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட ஒரு 95 lakhs கிட்டத்தட்ட பண்ணியிருப்பார். 12% ரிட்டர்ன் எடுத்தால் அவருக்கு 2 கோடி போக முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி நேரங்களில் நிறைய முதலீட்டாளர்களுக்கு என்னென்னா இலக்குகள் இருக்கும், ஆனால் இன்னியோட சர்ப்ளஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி எங்கே இருக்கோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இதே 50,000 லைஃப் டைம் ஃபுல்லாக சம்பாதிக்க போகிறதில்ல. அவரோட வாழ்க்கை தரம் மாறப்போகுது. வேலை மாறினா திருப்பி ஒரு வாழ்க்கை தரம் பண்ணாலும் வியாபாரம் பண்ணுறதுனா வியாபாரம் பெருசாக இருக்குது, தன்மை மாறிடும். அப்போ தன்மை மாறும்போது ஸ்டெப் அப் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஒரு கான்செப்ட், ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னு ஒரு கான்செப்ட். யார் யார் பணம் இப்போ குறைவாக இருக்காங்களோ அவங்களாம் ஸ்டெப் அப் எஸ்ஐபி இதை யூஸ் பண்ணி சேர்த்துனே வந்தாருன்னா இந்த இளைஞரையும் இந்த 2 கோடி ஈஸியாக அடைஞ்சிட முடியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இளம்பிறை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி. சார், அடுத்த கேள்விக்கு நம்ம வந்து போகலாம். வணக்கம், என் பேர் வந்து தாரணி. எனக்கு இந்த மாதிரி 40 வயசு ஆகுது. என் கையில் இப்போ ஒரு 15 lakhs வச்சுருக்கேன். நான் ஒரு வீடு இருக்குது. எனக்கு வந்து இப்போ இந்த 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் திருப்பி அசட்டாக ஒரு வீடோ இடமோ வாங்கலாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு தெரில எனக்கு. உங்கள் ஐடியா சொல்லுங்கள், அது எது எனக்கு லாபமாக இருக்கும்னு சொல்லுங்கள். தாரணி 40 years old, இந்த மாதிரி ஒரு 15 லட்சத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? தாரணி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 3 லட்சம் இருக்குது, தங்கத்தில் ஒரு 5 லட்சம் இருக்குது, நான் செல்வங்கள் திட்டத்தில் எதுக்கோ ஒன்று சேர்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், 15 lakhs இருந்தாலும் நம்ம எப்பயுமே சொல்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அசெட் அலோகேஷன் இது மேண்டட்ரி உங்களுக்கு. இப்போ உங்கள்கிட்ட இருக்க 15 lakhsல 60% வந்து நீங்கள் பங்குச்சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துகிட்டு வரலாம். 60%னா கிட்டத்தட்ட 9 lakhs. 9 lakhs வந்து நீங்கள் ஒரு லார்ஜ் கேப்பு, மல்டி கேப்பு, மிட் கேப்பு இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்றதுனால நீங்கள் ஸ்மால் கேப் அவாய்ட் பண்ணலாம். ஈவன் மிட் கேப்பு கூட ஃபர்ஸ்ட் இயருக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் லார்ஜ் கேப்பு, மல்டி கேப்பு அண்டு நீங்கள் ஒரு ஹைபிரிட் ஃபண்டு இதில் இந்த 9 லட்சத்தை பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க 6 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 10% கோல்டுக்கு போயிடலாம். ஸோ 6 லட்சத்தில் 10%னா 60,000 rupees கோல்டுக்கு போயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த 3,40,000 டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எடுத்துருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் இறங்கிட்டே வருது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் மாதிரி ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் பேங்க்கில் போய் நீங்கள் வந்து ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ நீங்கள் போட்டலாம். ஏன்னா பிகாஸ் டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி இருக்கிறதுனால உங்கள் டெபாசிட் இஸ் கிவன் கேரண்டீட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்சூரன்ஸ் கவர் கிடைக்குது. அது 1-2 lakhs போட்டலாம். நீங்கள் டெட் ஃபண்டும் எக்ஸ்போஷர் எடுக்கணும்னால பேலன்ஸ் இருக்கிற 1,40,000 நீங்கள் டெட் ஃபண்டு ஏதாவது ஒரு பாண்ட் ஃபண்ட்லையோ கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட்லையோ இது மாதிரி நீங்கள் பிரித்து ரெண்டுத்துலையும் 70,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ பங்குச்சந்தையில் வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக ஒரு 12-13% ரிட்டர்ன் கிடைக்குதுன்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம 60% அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 60% 13% ரிட்டர்ன் கிடச்சின்னா 7.8% உங்களுக்கு ஈக்விட்டியில் 7.8% ரிட்டர்ன் கிடச்சிடும். இப்போ நம்ம இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் போனால் 8% அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆவரேஜ் 8% 8.5% ரிட்டர்ன் கிடைக்கும். அப்போ 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 8.5% அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா அங்கே 1.2-1.3% இருக்கும். அப்போ 7.8% + 1.2 9% சம்பாரிச்சிடுவாங்க. இது ரெண்டுத்தில் பேலன்ஸ் கோல்டில் நம்மளுக்கு ஒரு 60,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒரு 0.6% கிடச்சிதுன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா 0.6% 9.6% ஆகும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த டெட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது ஒரு 8% ரிட்டர்ன் கிடச்சுன்னா அது ஒரு 1.2% ஆகிடும். அப்போ கிட்டத்தட்ட 11-12% உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி அசெட்ஸை கோல்டு, ஈக்விட்டி, டெட்டு, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இதில் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 11-12% ஈஸியாக earn பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு டெட்லேயும் இருப்பாங்க, கோல்டுலேயும் இருப்பாங்க, ஈக்விட்டிலையும் இருப்பாங்க. ஹை ரிஸ்க் ப்ராடக்ட் போகாமல் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு லார்ஜ், இப்போ உங்களுக்கு தெரியும் லார்ஜ் கேப்னா இந்தியாவில் இருக்க டாப் 100 கம்பெனிஸ். இப்போ டாப் 100 கம்பெனிஸ் மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து மல்டி கேப்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மல்டி கேப்பில் ரிஸ்க் வேணும்னா ஃப்ளெக்ஸி கேப் ட்ரை பண்ணலாம். மல்டி கேப்பிலோட வந்து ஒரு ரிஸ்க் ஏன்னா அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் அவங்களுக்கு சொல்லலை, அவங்க ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குன்னா ஃப்ளெக்ஸி கேப்பில் பண்ணலாம். ஃப்ளெக்ஸி கேப்பில் என்ன பண்ணுவோம், 70-80% லார்ஜ் கேப் இன்வெஸ்ட் பண்ணுவோம், பேலன்ஸ் 30% வந்து மிட் கேப் அந்த மாதிரி அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணால் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கன்சர்வேட்டிவான போர்ட்ஃபோலியோவாக இருக்கும், ரிட்டர்னு 11-12% எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க 15 lakhs இந்த மாதிரி முதலீடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தாரணிக்கு ஒரு சூப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க சார். ஜஸ்ட் ஒரு ஆடான ஒரு கேள்வி, போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ஏன் ரொம்ப முக்கியம்? இல்லை, போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் ஏன் முக்கியம்னா என்னென்னா, திடீர்னு பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், மார்க்கெட் இறங்கணும்னா பயந்து போய் பணத்தை எடுத்துருவோம், டெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ரிட்டர்னே வரலன்னு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அதையும் பணத்தை எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஸ்டேபிலிட்டியான ஒரு சுச்சுவேஷன் வரும். இப்போ நம்ம பார்க்கலாம், நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன செடி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, பூமியை நோண்டி ஒரு சின்ன செடி வைக்கிறோம். நம்ம எதிர்பார்த்தது ஒரு மாதம் கழிச்சு இவ்வளோ மாதிரி ஹைட்டில் வரணும்னு,
அந்த செடி ஒரு மாதத்தில் அவ்வளோ பேர் ஹைட்டில் வராது. இவங்க என்ன பண்ணுவாங்க, வெயில் படாதனால சரியாக வளர போகலன்னா அந்த செடியை பிரித்து இன்னொரு இடத்துல வைக்குது. அந்த செடியை பிரித்து வைக்கல 3 மாதம் கழித்து அந்த செடி என்ன ஆயிருக்கும், செடியே இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா பிடிங்கி வச்சா அது என்னைக்கு வளரப்போகுது. ஸோ அதனால் அசட் அலோகேஷன் என்னென்னா உங்களுக்கு வரும்போதே கிளாரிட்டி வந்துடும். எந்த இடத்துல வெயில் இருக்குது, எந்த இடத்துல செடி வச்சா வளரும், அந்த செடி வளர்கிற செடியா வளர்கிற செடியா, இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துடலாம். அப்போ முதலீடும் அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணால் இந்த மாதிரி வளரும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டிங்கன்னா நீங்கள் டெய்லி பதட்டப்பட மாட்டீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டெய்லி காலையில் ஒரு வாட்டி போர்ட்ஃபோலியோ, மத்தியானம் ஒரு வாட்டி, ராத்திரி ஒரு வாட்டி பார்க்குறான். மியூச்சுவல் ஃபண்ட் என்னையவே ராத்திரி தான் அப்டேட் பண்ணுறாங்க, காலையில் 2 வாட்டி பார்க்கறதுனால ஒன்றா போகுது. அப்போது நீங்கள் அந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகிட மாட்டீங்க. நான் லாங் டேர்ம் முதலீடு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணிங்க, உங்களுக்கு பதட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கிடைக்கும். ஒரே ஒரு ஃபண்ட் எடுத்து அது பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இப்போ கோட்லக் ஃப்ளெக்ஸி கேப் தான் ஓரளவுக்கு ரீசனபுளாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் பேடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோட கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 100 சென்ட் இருக்குது, நான் அதை விற்று 60 லட்ச ரூபா வரும். 60 லட்ச ரூபாய் முதலீடு போட்டு மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்ச நாள் வளர விட்டு 2-3 வருஷம் கழிச்சு நான் எடுத்து என்னோட இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.